ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பேபி ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேபி ஃபுட்டில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேபி ஃபுட்டை நீங்கள் வாரத்தில் 4 நாள் கூட செஞ்சு கொடுத்துட்டு வரலாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட வெயிட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட் தான். சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அவல் எடுத்துருக்கேங்க. அவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு இவ்வளோ பெருசுலாம் தேவைப்படாது. நம்ம அவல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால இதில் பாதி அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போதும். இப்போ இந்த பாதி உருளைக்கிழங்க கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுருலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவில் செய்யாதீங்க. குழந்தைங்க கொஞ்சமாக தானே சாப்பிடுவாங்க, அதனால கொஞ்சமான அளவு செஞ்சாவே போதும். இப்போ ஊற வச்சுருந்தா அவல் நான் ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா அவல் குக்கறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அவலுக்கு ஊற வச்சுட்டோன்னா கொஞ்சமான அளவு தான் தண்ணி தேவைப்படும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணாவே போதுங்க. அவல் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்தா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு அரை கிளாஸ் போல் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பசும்பால் கொடுக்க பழக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுங்க, ரொம்பவே எஃபெக்டிவாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. நைட் டின்னர் கொடுக்குறதா இருந்தால் நட்ஸ் பவுடர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்க பழக்கியிருந்தீங்கன்னா நைட் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணாமல் இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கலாங்க. இது போல் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொடுக்க பழக்கிருக்கீங்கன்னா மிக்ஸி ஜார்லையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி கொடுக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சம் போல் நெய்யும் ஒரு அரை டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு குழந்தைங்களோட வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். அவல்லையும் அதிகமான அளவு இரும்பு சத்து இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நட்ஸ் பவுடர் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. கூடவே நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கமன்னு வாசமாக நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பேபி ஃபுட்டு ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்க சாப்பிட்லன்னு விட்டுறாதீங்க. ஒரு 2 நாள் கழித்து திரும்பவும் இதே பேபி ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இனிப்பாக சாப்பிட மாட்டாங்கன்னா நாட்டு சக்கரைக்கு பதிலாக கொஞ்சம் போல் பெப்பர் பவுடரும் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு லைட்டாக உப்பும் ஆட் பண்ணி கலந்து விட்டு ஃபீட் பண்ணலாங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா தாங்க இருக்கும். கண்டிப்பாக இந்த பேபி ஃபுட்டை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே தவறாமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.